அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கட்சியை இது மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு ஏற்றுக்க முடியல, நாங்கள் உறுப்பினர் கிடையாது, நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பது அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்கவங்க அண்ணாமலையை குறி வச்சு தாக்குறாங்க. அப்போ யாருக்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவர் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு இடம் கொடுக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்க, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அதே மாதிரி கூட்டணி அப்படின்னு ஆகி போச்சுன்னா, ஆமாங்க எல்லாம் அரசியலில் சகஜம், அன்றைக்கி நம்ம அப்படி பேசியிருப்போம் இப்படி பேசியிருப்போம். இவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூட சரி ரைட்டுங்க, உங்களுக்கு இது பிடிக்கலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய கருத்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், பாஜக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நமக்கு ஒன்று பிடிக்கலையா, ரைட்டு, என் இஷ்டத்துக்கு மாறா நீ அங்கே போய் சேர்ந்தீங்க, இனிமேல் உனக்கு எனக்கு சங்காந்தம் கிடையாதுன்னு விலகி போயிடலாம். நயினார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, திரும்ப அவர்கள் கூட்டணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துன்னு சொன்னார். நைட்டு 2 பேரும் சந்திச்சும் பேசியிருக்காங்க. திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவதற்காகத்தானே இது இவ்வளோ தியாகங்கள்லாம் சேர்ந்து கூட்டணி அப்படின்னு. ஒருவேளை திரும்ப அவர்கள் வெளில வரதா இருந்ததுன்னா விசிகா வந்துடுவாங்க, அது ஒரு பலமான கூட்டணி ஆகும். பெரிய பெரிய பதவிகள்லாம் சொன்னாங்க, இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்க மாதிரி இருக்குது, சரியா ப்ரெஸ் மீட்ஸ் யாரும் மீட் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருக்கிறார். அதனால கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் வந்துட்டதுனால இங்கே பிரஸையே சந்திக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. முன்னாடி அந்த ஆளுமை போய் பார்க்க முடியறது இல்லைல்ல, ஆளுமை பார்க்க முடியறது இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கும் அண்ணாமலை அப்படின்னா அந்த செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் போல அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த எதிர்கட்சி ஸ்பேஸ் அதை அவர் ஆக்குபை பண்ணியிருந்தாரு. இப்போ அவர் தலைவராக போன பிறகு பாஜக அப்படியே இறங்கி வந்துருச்சு. இன்னைக்கு சிஎஸ்கே மாதிரி இருக்கு, இந்த கூட்டணியே இன்ஆக்டிவா இருக்கு. மொத்தத்தில் அப்படிதான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதாவது ஓரளவுக்கு பாஜக அந்த எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்தாங்க. எந்த விஷயத்துல மக்கள் பிரச்சனைகள் பெரிய போராட்டத்தை கையெடுத்தாங்க சொல்லுங்க. நீங்க டிஃபென்சிவாவே ஆடி நிற்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கையில் இருக்குது, ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க சும்மா உட்காந்து நிற்கிறீங்க. அப்புறம் எதிர்கட்சின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் நான் கேட்கிறேன். நீங்க கூட்டணி சேர்ந்ததுனால என்ன பெருசா சாதித்து விட்டீர்கள்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பாயிண்ட் சரண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது, அதிமுகவை பற்றி எடப்பாடியார் பற்றி யாரும் விமர்சனம் செஞ்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே சொல்லிட்டாரு. இப்போ திரும்பவும் இந்த விஷயம் சொல்றாரு. ஏன் இந்த விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இந்த கூட்டணியில் ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்கா, இல்லை விருப்பு வெறுப்புகள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? அதாவதுங்க, இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி இது சலசலப்பு இருந்ததால் கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு. 2 பேர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்வது அப்படின்றது சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் அதையெல்லாம் மறந்து நாங்கள் நாட்டுக்காக மக்களுக்காக ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றதும் சர்வசாதாரணமான விஷயம். வைகோ அவர்கள் எடுத்துக்காங்க, இன துரோகி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால வெளியில இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஒன்றா பேசலாம், ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு அதெல்லாம் கிளறிட்டு இருக்கிறது, இல்லை நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்றத பேசுறது கூட ரொம்ப தப்பு. இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி கூட்டணின்னு ஆன பிறகு ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க ரைட்டு, உங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதோட கம்முன்னு போயிடலாம். சரி ரைட்டுங்க, நான் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருந்தேன், நீ இப்போ அவங்களோட போய் சேர்ந்துட்டீங்க, அதனால இனிமேல் எங்களுக்கு சங்காந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு எது வரங்க, நான் கட்சிக்காரங்க கிடையாது, அதனால நான் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ரெப்பர்கஷன் என்ன அப்படின்னா, அந்த பக்கத்தில் இருக்க சில பேர் அவங்களும் இப்போ நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கட்சியை இது மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு ஏற்றுக்க முடியல, நாங்கள் உறுப்பினர் கிடையாது, நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அண்ணாமலைக்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பது அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்கவங்க அண்ணாமலையை குறி வச்சு தாக்குறாங்க. அப்போ யாருக்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவர் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண முடியாது, அது வேற விஷயம். இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அது வேற விஷயம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் அதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், இவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க.
அதனால ரெண்டு தரப்பிலும் இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம் நிரஞ்சன். ஒன்னே கூட்டணின்னு சொன்னா கபால்னு உடனே சேர்ந்துருங்க, கடைசி வரைக்கும் இழுத்து அடிக்காதீங்க, இப்படிதான் நம்ம பார்வை இருந்தது. அதே மாதிரி கூட்டணி அப்படின்னு ஆகி போச்சுன்னா ஆமாங்க அதெல்லாம் வந்து அரசியல்ல சகஜம், அன்னைக்கு நம்ம அப்படி பேசியிருப்போம் இப்படி பேசியிருப்போம், அதையெல்லாம் இன்னைக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து சரியில்லை. அப்படி பார்க்க போனா இன்னைக்கு தேதியில எந்த கட்சிகளுமே கூட்டணி வைக்க முடியாது. திமுகவும் வைகோவுமே கூட்டணி வைக்கும் போது அதை விட ஒன்று பார்க்க முடியுமா? ஏன் இதே திமுக பாஜகவோட இருந்தாங்க, பண்டாரம் பரதேசின்னு சொன்னாங்க, அவங்களோட கூட்டணியிலையும் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து வெளில இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தான் கூட்டணி வைக்கல, அது கூட பாலக்காடு கேரளா சைடில் எங்கேயோ ஒரு பஞ்சாயத்தில் பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கம்யூனிஸ்ட் இது பண்ணாங்க அப்படின்னு வேற நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது விபி சிங் ஆட்சி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் பாஜக, இவங்க ஆதரவில் தானே அந்த ஆட்சியே இருந்தது. இவங்க வந்து ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்யூனிஸ்ட் பாஜக. அதனால அவர் சொன்னதில் தப்பே கிடையாது, மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து அவங்க சொல்லணும், அது பாருங்க தேவையில்லாமல் வந்து நீங்கள் உங்களுடைய எனர்ஜி எஃபர்ட்டு இதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கணுமே தவிர உள்ளுக்குள்ள ஒருத்தர் இங்கே ஆட்சி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ திமுக இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூட சரி ரைட்டுங்க, உங்களுக்கு இது பிடிக்கலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய கருத்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், பாஜக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாஜக முதலமைச்சர் அப்படின்றதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. அப்போ அட்லீஸ்ட் அந்த ரெண்டாவது ஆப்ஷன் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதுக்காக நீங்கள் வேலை செய்யலாம்ல. அதை விட்டுட்டு நான் வந்து எடப்பாடியாரை திட்டுவேன், அதிமுகவை திட்டுவேன், நாங்கள் இப்படியே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது சரி. அது பண்ணுறவங்க அண்ணாமலை அவர்களே ஆதரவாளர்களா? அதாவதுங்க இது வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களா இல்லை வந்து இதுவா, அதெல்லாம் வேற விஷயம். அவங்கெல்லாம் வந்து பொதுமக்கள், அவங்க சொல்கிறாங்க கட்சி உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், யார் ஒன்றா யாருக்கு ஒன்றா ஆதரவு தெரிவிக்கலாம். அதே மாதிரி அவங்கள வந்து இப்படி பண்ணு இப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. கமெண்டேட்டராக நான் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அப்போ நமக்கு ஒன்று பிடிக்கலையா, ரைட்டு, என் இஷ்டத்துக்கு மாறா நீ அங்கே போய் சேர்ந்தீங்க, இனிமேல் உனக்கு எனக்கு சங்காந்தம் கிடையாதுன்னு விலகி போயிடலாம். ஆனால் அதுக்காக நான் அண்ணாமலைக்காக இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களை முன்வைக்கும் போது அப்போ அந்த பக்கத்துலேருந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகுது. இதுதான் நான் சொல்கிறது. அப்போ அது ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய எண்ணம் இது அப்படின்னு சொன்னால், இப்போது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எடப்பாடியை சிஎம் ஆக்குவதற்காக நாங்களாம் இது பண்ணணும் அப்படின்னு. ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நீங்கள் கூட்டணி இல்லாமல் இருந்ததுங்கன்னா பாஜக ஆட்சிக்கு 26 வர முடியும் அப்படின்றதெல்லாம் சான்ஸ் கிடையாது. 31 ஒரு இலக்காக வச்சுட்டு நகரலாம். ஆனால் அதுக்காக எடப்பாடியாரை வந்து நாங்கள் சிஎம் ஆக்கணுமா, சரி அப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஸ்டாலின் அவர்களை சிஎம் ஆக்கிட்டு போகிறீங்களா? இதுதானே ரெண்டே தானே ஆப்ஷனு. உடனே விஜய் அப்படின்லாம் கேட்காதீங்க, காமெடி பண்ணாதீங்க, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இதுவா அதுவா அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல இருக்கும்போது எது வேணுமோ முடிவு பண்ணுங்க. இல்லையா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா ரைட்டு, அப்போ ரைட்டுன்னு என்ன பண்ணுவோம் பண்ணுங்க, இது அவங்க சௌகரியம். ஆனால் இதை தவிர்க்கலாம், இதுதான் வந்து என்னுடைய கருத்து. இப்போது நயனார் அவர்கள்னு சொல்லியிருந்தாரு, திருமாவர்கள் கூட்டணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துன்னு சொன்னார். நைட்டு வந்து 2 பேரும் சந்திச்சும் பேசியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தில் கூட்டணி விட்டு வெளியே வந்தால் என்டிஏ கூட்டணி இணையற்கான வாய்ப்பு இருக்கும் அவருக்கு? அதெல்லாம் சான்ஸே இல்லை ராஜா. அவர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, அதாவது பாஜக பாமக 2 பேரும் இருக்க இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அப்போது ஒன்று செய்யலாம், திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவதற்காகத்தானே இது இவ்வளோ தியாகங்கள்லாம் சேர்ந்து கூட்டணி அப்படின்னு. ஒருவேளை திருமாவர்கள் வெளில வரதா இருந்ததுன்னா பாஜக இப்படி வெளில வந்துட்டோம் அதிமுக விட்டு, அப்போது விசிகா வந்துடுவாங்க, அது ஒரு பலமான கூட்டணி ஆகும். அப்புறம் பாஜக என்ன பண்ணலாம், ரைட்டு திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய லட்சியம், அதற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். தனியாக இல்லை, நாங்கள் நிற்கவே போகிறதில்ல, நாங்கள் அப்படியே ஆதரவு மட்டும் கொடுக்குறோம். 234 தொகுதியிலையும் நாங்கள் இந்த தடவை நிற்க மாட்டோம். ஏன்னா திமுக இதானே உங்கள் நோக்கம், அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கீங்களா, அப்போ இந்த தியாகத்தை செஞ்சுட்டு போங்க. ஈஸியாக வந்து திமுகவை தூக்கிடலாம், செய்வீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா தியாகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் அரசியல் கணக்கு தான். இல்லை, அவங்க விஷன் 200 அப்படின்னு வச்செல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, 200 தொகுதிகள் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. இல்லை, நான் 200 இல்லைங்க, நீங்கள் 234 கூட ஜெயிக்கலாங்க. இப்போ நம்ம ஐபிஎல்ல இறங்கும் போதே அந்த 7 மணிக்கு டாஸ் போட்டாங்கன்னா மைக்கை கொண்டாந்து நீட்டுவாங்க, உங்கள் டார்கெட் என்ன அப்படின்னா, த பிட்ச் இஸ் வெரி குட், த பால் வில் பி கம்மிங் ஆன் டு த பேட் அப்படி இப்படின்னு எதையோ சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு 230 வில் பி பார் ஸ்கோர் அப்படின்வாங்க. எல்லாம் கரெக்டு தான், நாங்கள் எத்தனை அடிக்கிறோம் அப்படின்றது தானே முக்கியம்.
அதனால எல்லாரும் டார்கெட் வச்சுக்கலாம். 200 என்ன 234 கூட வச்சுக்கலாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே வந்து பவுலர்ஸ், எதிர்த்தரப்பு பவுலர்ஸ் எப்படி பால் போடுறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அடிக்கிறது. அதனால் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எலெக்ஷன் வரட்டும், ஒன்றும் டைம் இருக்குது. ஓகே, அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த தலைவர் பதவியில் இருக்கும்போது தினமும் ஒரு ப்ரெஸ் மீட், 2 ப்ரெஸ் மீட், அந்த லைம் லைட்லேயே இருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்து முடியறப்ப வந்து இவருக்கு ஒரு தேசிய பதவி, பெரிய பெரிய பதவிகள்லாம் சொன்னாங்க, இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரியா ப்ரெஸ் மீட்ஸ் யாரும் மீட் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டுருக்கு. இல்லைங்க, அதாவது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருந்தப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எஸ்பெஷலி அந்த 24 தேர்தலுக்கு அப்புறம் சில நேரங்களில் ப்ரெஸ் மீட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், தலைவர் அவங்க இல்லை, தலைவர் தான் வந்து இதெல்லாம் பேசணும், மற்றவங்க எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தலைவர் அப்படின்னு ஒருத்தர் வந்த பிறகு ப்ரெஸ் மீட்டும் போது அவர் தான் அதிகாரப்பூர்வமாக இது பண்ணணும். மற்றபடி இவர் எங்கேயாவது போறாருன்னும் போது இப்போ யாராவது ஒருத்தர் போனால் உடனே வந்து ஒரு அரசியல் பிரபலமோ இல்லை சினிமா பிரபலமோ யார் வேணாலும் போய் பேட்டி எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேட்டி கொடுக்குன்னா அதை யாரும் தடை செய்ய முடியாது. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருக்கின்றார். அதனால வந்து கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் வந்துட்டதுனால இங்கே பிரஸையே சந்திக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. போகிற இடத்துல கேள்வி கேட்குறாங்க, அவர் சொல்றாரு கட்சிக்காக தானே அவர் பேசுறாரு, அவர்னா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரா இல்லை கட்சிக்கு எதிராக பேசுறாரா, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எச் ராஜா அவர்கள் எங்கேயாவது போனாருன்னா அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க. அப்போ அவர்கிட்ட இல்லைல்ல தலைவர் இருக்காரு, தலைவர்ன்ற மாதிரி நடந்துக்கிறது வேற, மற்றபடி கட்சியில் இருக்க பல தலைவர்கள் ஒருத்தர் இது மாதிரி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்றது வேற. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அண்டு முன்ன வந்து கட்சி தலைவராக பேட்டி கொடுத்திருந்தார். மற்றபடி இப்போ வந்து எங்கேயாவது போகிற இடங்கள்ல ஏதாவது ஒரு போராட்டமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வோ அங்கே இருக்கும்போது பேட்டி கேட்டாலும் கொடுக்க போகிறாங்க. மற்றபடி கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமான பேட்டி அப்படின்றத மாதிரி அவர் கொடுக்கறதா முன்னாடி அந்த ஆளுமை இப்போ பார்க்க முடியறது இல்லைல்ல. ஆளுமை பார்க்க முடியறதில்ல அப்படின்லாம் சொல்லாதீங்க. இன்றைக்கும் அண்ணாமலை அப்படின்னா அந்த செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் போல. என்ன கட்சி தலைவர் இல்லை அப்படின்றதுனால அவர் அந்த மாதிரியான இதில் கலந்துக்கிறல. அவர் தனிப்பட்ட நிகழ்வுகள் இல்லை, இப்போ அந்த இதில் கூட ஒரு போராட்டம் அப்படின்னு இது பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அந்த செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு. என்ன அந்த தலைவர் அப்படின்னு இருந்திருந்தா எல்லாரும் அதிகாரப்பூர்வமாக அங்கே போய் கேட்பாங்க. இப்போ அது இல்லை, அவ்வளோதானே தவிர லைம் லைட்டு அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு லைட்டு அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் வந்து அந்த தனி மனித செல்வாக்கு அப்படின்றது அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ அவர் இல்லாத கட்டத்தில் நயினார் அவர்கள் சரியான பாதையில் போகிறாரா, கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறாரா ப்ரெஸ் மீட்ஸ்? இல்லை, அது வந்து கொஞ்சம் அது நல்லாவே கிளாரிங்காக தெரியுதுங்க நமக்கு. அண்ணாமலை பாஜகவுடைய இடம் கொஞ்சம் குறைந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியாது. இல்லை இல்லை, அது நல்லாவே தெரியுது. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் பாஜக ஒரு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அதிமுகவே சுறுசுறுப்பாக இயங்கலை அப்படின்னீங்களா? கரெக்ட், அப்படிதான் தெரியுது. ஏன்னா பல பிரச்சனைகள் என்று இருக்கின்றன. ஆனால் அதுலலாம் வந்து என்ன மாதிரி இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு எதிர்கட்சியாக ஒரு பேப்பரில் செய்தி வந்திருந்தது, எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்கன்ற மாதிரி. இது அதிமுக ஏதாவது பேசினாங்களா? என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இது சரியில்லை. திமுகவிடமிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கட்சியாக நடந்து கொள்வது அப்படின்னு. ஒரே ஸ்டேட்ல தானே இருக்கீங்க, அப்படி கூட நாங்கள் பாடம் கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் அவியலே பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அந்த கான்ட்ராஸ்ட்டை பாருங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து அந்த எதிர்கட்சி ஸ்பேஸ் அதை வந்து அவர் ஆக்குபை பண்ணியிருந்தாரு. இப்போ அவர் தலைவராக போன பிறகு பாஜக அப்படியே இறங்கி வந்துருச்சு. இன்னைக்கு சிஎஸ்கே மாதிரி இருக்கு. சரி, அதிமுகவோட சேர்ந்துருக்காங்க, அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை அப்படின் போது அப்போ அவங்களாவது சுறுசுறுப்பாக எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அவங்களும் அந்த மாதிரி பண்ணதா தெரியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. இது ஒருவேளை எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி, அதாவது பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போவே எதுக்கு நம்ம வந்து இது பண்ணிடணும், அந்த நேரத்தில் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யூ கேனாட் செட் அ நரேட்டிவ். ஏன்னா பெர்செப்ஷன் அப்படின்றது முக்கியம். அந்த நேரத்தில் திமுக இன்னும் பெரிய பீக்கில் இருப்பாங்கல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கின்றது, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னால் இப்படி என்ன இருக்க மாதிரி தெரியலையே. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், ஜனங்கள்லாம் அப்படியே வெறுத்து போயிருக்காங்க. ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் போதும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நிலைமை இன்னைக்கு இல்லை. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அலை
ஒரு கிளை கூட இல்லை. அப்புறம் தான் நீங்க பிரபல நாளிதழில் வந்து போட்டிருந்தாங்க, இந்தியா டுடேல போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், 45+% திமுகவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இல்லைங்க. இந்த சர்வேவெல்லாம் நம்ம வந்து அப்படியே சும்மா அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு போற மாதிரி தான் போறதே தவிர அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. இல்ல, மோடி அவர்களுக்கும் போட்டிருந்தாங்க. யாருக்கு ஒன்றா போடட்டும், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீங்க ஏதோ ஒன்றா போடுங்க. இந்த சர்வே அப்படின்றதெல்லாம் இப்போ எப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. ஒரு 10 சர்வே ரிசல்ட் வந்தது அப்படின்னா 1, 2 கரெக்டாக இருக்கும். அதை வச்சுன்னு பார்த்தீங்களா சர்வே கரெக்ட் ஆயிடுச்சு, மீதி 8 அவ்வளோதான், அதை விட்டு தள்ளுங்க. பட் மக்களிடையே பழகும்போது பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அலை இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இவங்க என்ன பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா ஆட்சியில் இருப்பவர்களுடைய குறைகள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணணும், பொதுமக்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம், இது பிரச்சனையை கையாள வேண்டும். இந்த கூட்டணி இன்ஆக்டிவாக இருக்கு, மொத்தத்தில் அப்படிதான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதாவது ஓரளவுக்கு பாஜக அந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்தார்கள். இப்போ இங்கே கூட்டணி அப்படின்னு ஆன பிறகு, நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு எந்த விஷயத்தில் வந்து மக்கள் பிரச்சனைகள் பெரிய போராட்டத்தை கையெடுத்தாங்க சொல்லுங்க. திமுக நாட்களை நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளவு போராட்டம். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூடங்க, நீங்கள் எதிர்கட்சியாக விடுங்க, ஒன்றுமே இல்லைன்னா டகால்னு எங்கேயாவது ஒரு சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி வந்து இந்தியில் பேசுன்னு சொல்வார், உடனே அது ஒரு பெரிய இதுவாகும். தே ஆர் செட்டிங் த நரேட்டிவ். நீங்கள் வந்து டிஃபென்சிவாகவே ஆடி நிற்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கையில் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சும்மா உட்காந்து நிற்கிறீங்க. அப்புறம் எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் கூட்டணி சேர்ந்ததுனால என்ன பெருசாக சாதித்து விட்டீர்கள்? 2 பேரும் சேர்ந்துருக்கீங்கன்னும் போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, இவங்க வந்து மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 2 பெரிய சக்திகள் ஒன்றா சேரும்போது அந்த இணைந்த கைகள் மாதிரி பண்ண வேண்டாமா? 2 பேரும் சேர்ந்து கம்முன்னு சொதப்பிட்ட மாதிரி இல்லை இருக்குது. அப்புறம் வந்து நாங்கள் ஆட்சியை அகற்றுவோம்னா விகரஸாக செயல்படாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இதில் இன்னும் சில பேர்லாம் ஜோசியம் சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, திமுக வந்து எப்போவுமே வந்து ஒரு தடவைக்கு மேலே ஆட்சியில் இருந்ததில்லை. இதெல்லாம் சும்மா அப்படியே நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த கணக்கெல்லாம் ஒத்து வருமா? அப்படி பார்க்கமான கேரளாவில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும் இப்படிதான் நினைச்சிருந்தாங்க. வேற யாராச்சும் வராத அளவுக்கும் யாராவது இருக்காங்களா? அந்த கேள்வியும் இருக்குல்ல. முதல்ல அகற்றுவாங்களான்னு தெரியலையே, அப்புறம் தானே வந்து யார் வருது அப்படின்றது. அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே தெரியலையே. அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எதிர்கட்சியாக செயல்படாமல் ஜனங்க வந்து எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? திமுகவுடைய விஷன் 200 பாசிபிள் இல்லை, விஷன் 234 கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் வெரி சிம்பிள்ங்க. நீங்கள் வந்து 200 ரன் இதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு நினச்சிட்டு இறங்குறீங்க. அந்த பக்கம் பவுலர்ஸு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வைடாக போட்டுனுக்குறாங்க, நோ பாலாக குத்துனுக்குறாங்க, லூஸ் பாலாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் 200 ரன் நீங்கள் 250 கூட அடிக்கலாம், 280 கூட அடிக்கலாம், அவ்வளோதான். அப்போ அந்த பக்கம் பவுலிங் சரியாக இருக்கணும். இல்லையே, இது சொன்னால் சில பேருக்கு கோவம் வரும். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மக்கள் பிரச்சனையில் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? லட்டு மாதிரி கிடைக்கிற இதை கூட நீங்கள் வந்து விட்டுட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னும் போது அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்காம நாங்கள் வேற என்ன கேட்போம் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது, யார் யாருக்காக ஆடுறாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பில் வந்து இருந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. கூட்டணி சேர்ந்தும் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கு சேர்ந்ததுக்கு சேராமல் இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட்டு, சேர்றது சேராது உங்கள் இஷ்டம், நம்ம யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் சேர்ந்தா ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2 பேரும் அடித்து ஆடணும்ல. 2 பேருமே அடிச்சு ஆடாமல் இருந்துட்டா அவர் பார்த்துக்கிட்டோம், இவர் பார்த்துக்கிட்டோன்னு அவரு இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல சார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி ரஞ்சன்.